நெல்லையில் 7 இடங்களில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 5 இடங்களில் அகற்றப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கேரளாவில் உள்ள மருத்துவமனைகளின் மருத்துவ கழிவுகளை கொட்டிய விவகாரத்தில் முதற்கட்டமாக 5 இடத்தில் 18 லாரிகளில் கழிவுகள் கேரளாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து கழிவுகள் கொட்டப்பட்டிருந்த இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தூய்மை செய்யப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தற்போது வரை 5 குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் கழிவுகளை கொண்டு செல்லும் லாரிகள் கடையம் அருகே உள்ள மாதாபுரம் எடைமேடு நிலையத்தில் எடை போடப்பட்டு கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. வேளாங்கண்ணி கடைவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி கடைவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுந்தர்ராஜ் தலைமையில் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராகவும் அவரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் அவர் சொன்ன கருத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருக்குவளை அருகே உள்ள ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த திருவாய்மூரில் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு மகா யாகம் சிவாச்சாரியார் பிச்சைமணி தலைமையில் நடைபெற்றது. மகா பூர்ண ஈதியை தொடர்ந்து தடம் புறப்பட்டு பின்னர் புனித நீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பைரவருக்கு மஞ்சள் பொடி, பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பைரவருக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் நாகை மட்டுமின்றி திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். போச்சமல்லி அருகே உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கி உள்ளதால் மாணாக்கர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி அருகே அகரம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று அதிகாலை முதல் போச்சமல்லி பகுதிகளில் பெய்த கனமழையால் பள்ளியில் மீண்டும் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து இது குறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்கழுக்குன்றம் அருகே தாவேகாவினர் மார்கழி மாத பனிக்குடிரில் இருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு குல்லா வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சிக்குட்பட்ட காட்டுநாயக்கன் தெருவில் வசிக்கும் தூய்மை பணியாளர்கள், அவர்களின் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு மார்கழி மாத பனிக்குளிரில் இருந்து தற்காத்துக் கொள்ள குல்லா வழங்கும் நிகழ்ச்சி தமிழக வெற்றிக் கழகம் செங்கல்பட்டு மாவட்ட தொண்டரணி சார்பில் அதன் பொருளாளர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. இப்பகுதியில் உள்ள குழந்தைகள், சிறியவர்கள், பெரியவர்கள், தூய்மை பணியாளர்கள், தாய்மார்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு குல்லா வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தாவேகா நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.